இல்ல நீங்க யதார்த்த அரசியல் பேசுறீங்க. ஆனா விஜய நம்புறவங்க வந்து ஒரு அதிசயம், ஒரு அற்புதம். அதான் கடவுள், நடக்கும். டிவைன் கரிஸ்மா. அப்ப மத்தவங்கலாம் என்ன அரசியல் இருக்கிறவங்கலாம் பேய் கோயந்தியா? இவரு தான் டிவைன் கரிஸ்மானா? தெரியல. டிவைன்ன்ற வார்த்தைக்கு என்னோட அருமை நண்பர் பெருமாள் சார், மனித சார் தான் அந்த வார்த்தைய இது மாரி அப்புறம் சபால்டர்ன்ஸ் எனக்கு எனக்கு ஆங்கிலம் அவ்வளோ தெரியாது. பட் அருமையான வார்த்தைகள கண்டுபிடிச்சு நெறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ சரி, ஓகே. சாமானிய அரசியல் பத்தி நான் பேசுறேன். எதார்த்த அரசியல் நான் பேசுறேன். இதையும் தாண்டி புனிதமான, புனிதமான, புனிதமான அரசியல் அவர் பண்றாருன்னா, அப்ப அது ஒண்ணும் ஆல்ரெடி இப்படி தான் கமல் சார் வந்தாரு. அப்புறம் சார் இவ்வளோ அரசியல் பண்ணா வானதி சீனிவாசன் கிட்டயே தோத்துருவீங்க சார். அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கிட்டயே தோற்கடிச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா தொகுதிய தத்தெடுக்கணும். நீங்க அந்த தொகுதியில பொறக்கலன்னா என்ன பண்ணணும்? தத்தெடுக்கணும். பா ஏதோ ஊருக்காருப்பா இங்க வந்தாரு இந்த தொகுதியில அந்த அந்த போன வாரம் கூட அந்த பசங்கலாம் கிரிக்கெட் டோர்னமெண்ட் கேட்டானுங்க. அவரு தான் இது பண்ணாரு. ஜெயிச்ச பசங்க, தோத்த பசங்கலாம் கிட் வாங்கி குடுத்தாரு, பேட் வாங்கி குடுத்தாரு. போன வாரம் அந்த அந்த நம்ம முனையில வந்து அந்த காஞ்சனா பாட்டி இருக்குதே, அவங்க குடும்பத்தில யாருக்கோ ஏதோ பிரச்சனைன்ட்டு ரூ. 1,00,000 தூக்கி குடுத்தாரு. நல்லா செலவு பண்றாரு. ஜனங்களுக்கெல்லாம் பார்க்குறாரு. நல்லது கெட்டது. மேபி இந்த வாட்டி ஜெயிச்சுருவாரு. இந்த வாட்டினா வேட்பு மனு தாக்கலுக்கு பண்றதுக்கு முன்னாடி உங்க பேரு அங்க நிக்கணும். வேட்பு மனு தாக்கல் வந்துட்டு எனக்கு தலைமையில குத்தாங்க சீட்டு. நான் வாங்கின்னு வந்துட்டேன். என் ஊர் வெளியூரு. அங்கலாம் போனா மாவட்ட செயலர் கும்மாங்குத்து குத்துவாருன்னு சொன்னாங்க. அதனால இங்க ஈஸியா இருந்தது. அதனால இது உள்ள பூந்து நான் சீட்ட வாங்கிட்டேன். அதனால எனக்கு எல்லாரும் வேலை செஞ்சு ஓட்டு போடுங்க. இப்படி கேட்குறது 2வது அரசியல். எதுவுமே பண்ணாம கடைசியில போயிட்டு ஒரு ஒரு ஸ்பீடு காட்டி, ஒரு மாபு காட்டி, ஒரு விசிலு வைப் பண்ணி சாங் போட்டு ஜெயிக்கிறது, இது இதை விட ஸ்பீடா இருக்கு. நம்ம இந்த 2வது அரசியலே தப்புன்றோம். அந்தந்த அவர்கள் அங்கங்க சீட்டு வாங்கி அங்கங்க சேவை செய்யணும். எம்எல்ஏவை தேடி 100 கிலோமீட்டர்லாம் போ முடியாது. இல்ல எம்எல்ஏ 100 கிலோமீட்டர்லாம் வந்து பண்றதுன்றது, அது எந்த அளவுக்கு எதார்த்தம்னு எனக்கு தெரியல. பிரார்த்தனை கை குடுக்காது. இல்ல, அது நம்ம சொல்ல முடியாது. அது இறைவனோட சித்தம். யார் யாருக்கு என்னென்ன எழுதியிருக்குதோ, இயற்கை யார் யாருக்கு என்ன அமைப்பு குடுக்குதோ அது. நம்ம பார்க்கும்போது இது எதார்த்தமான ஒரு அரசியல் இல்லன்றது தான் அது. அது அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட்டுக்குள்ள ஆன்மீகம்ன்றது பெரிய சப்ஜெக்ட்டுங்க. சூப்பர் ஸ்டாரே அதில ஃபுல்லா டீட்டெயிலா பேசுறது கிடையாது. ஹாய், ஹாய், ஹாய் சாமி கும்பிடுங்க நல்லா இருங்கன்ட்டு போயிடுறாரு. அவரே பெருசா சொல்றாரு. தியானம்லாம் பண்றாரு அவரு. நம்மலாம் எதுக்கு அத உள்ள போயிட்டு பேசிட்டு.